அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சிறந்த ஒரு இடத்துல ஒரு அன்புக்கு மத்தியில் எல்லாம் நம்மளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப சோதனைக்குள்ள, சிரமத்துக்குள்ள, அல்லது அல்லாஹ் இன்பங்களை கொண்டும் சிரமங்களை கொண்டும் கஷ்டங்களை கொண்டும் மாறி மாறி அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு சிரமமான உலகம் தான் இது. அல்லாஹ் இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான், அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவங்கள்லேருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறான்னாலே அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு விலகிறான்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா அவன் பாவம் செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறது தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடைய அடித்தளமே. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் விலகிறான்னா அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். உஹதுடைய களம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இறங்கிக்கிட்டே இருக்கு. மலக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரோடும் ரசூலோடும் சேர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கு. சஹாபாக்கள்ல சிலர் உலகத்துடைய ஆசை கொண்டு கனிமத்துடைய பொருளை அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மேலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்கின உடனேயே அந்த பாவத்துக்குள்ள சஹாபாக்கள்ல சிலர் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் எதை நிறுத்திடுறான்? அல்லாஹ்வுடைய உதவியை விட அந்த போர்க்களத்தில் தேவையானது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. எதிரிகள்ட்ட இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும்ல, அப்பதான் உதவி கிடைக்கும். இப்போ அல்லாஹ் அந்த பாதுகாப்பை நிறுத்திடுறான். எதனால? சஹாபாக்களுடைய சிலருடைய செயல்பாடின் காரணமா. இதான் அடித்தளம். இப்போ அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுல இருந்து அல்லாஹ் விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும்.